ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் படத்துடன் மோதும் பராசக்தி. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதா நம்மளோட தளபதி விஜய். இப்போ வந்து அவரோட கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கான வந்து ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளுடைய இயக்குனரான வினோத் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை பூஜா ஹெக்டே, பிரியாமணி, கௌதம் மேனன், மமிதா, பாபி தயாள் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை படப்பிடிப்பு இப்போ வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டான ரிலீஸ் ஒரு அப்டேட் பிரகாரம் வந்து இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ வந்து நம்மளோட சுதா கோங்கரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா இந்த மாதிரி வந்து இயக்கப்பட்ட பேர் நடித்த பராசக்தி படமும் வந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வெளிவரும் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்க நிலையில் வந்து நம்மளோட தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகனுடன் சிவகார்த்திகனோட பராசக்தி மோதும் அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்த நிலையில் வந்து, ஆனால் வந்து இப்போ வந்து சிவகார்த்திகன் வந்து அதிரடியான முடிவு எடுத்திருக்காராம். அதாவது கண்டிப்பாக வந்து நம்மளோட படம் வந்து ஜனநாயகன் கூட மோதக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மும்மரமாக வந்து சிவகார்த்திகேயன் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிவகார்த்திகேயனோட இந்த அதிரடி முடிவால் தான் வந்து ஜனநாயகன் படத்துடன் கண்டிப்பாக வந்து பராசக்தி மோதாது அப்படின்றது உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து கொஞ்சம் ஒரு 1.5 மந்த் முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து சிவகார்த்திகேயன் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.